Hello students, இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு that is verb, action word. The action word மீனிங் இது பார்த்திங்கன்னா spill, spill, spill means கொட்டி விடுதல். இப்போ அது லிக்விட் ஐட்டம், ஏதாவது தண்ணியாக இருக்கு இல்லையா, தண்ணீரான லிக்விட் ஐட்டம், பாலாக இருக்கலாம், மில்க், டீ, பட்டர் மில்க், சாஸ், அப்புறம் சிரப், இதாக இருக்கலாம். இது வந்து நம்ம கீழே கொட்டிடுறோம் இல்லையா, தவறி சம்டைம்ஸ் வேணுன்னு கொட்டிடுவோம், ஊற்றிக்கிச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம கொட்டிடுச்சு ஊற்றிடுச்சு அப்படி சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அந்த வேர்டை அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது யாருங்க கொட்டுறது, தண்ணி யார் இங்கே ஊற்றி வச்சுருக்கிறது, சம்டைம்ஸ் வில் ஷவுட்னோ, யார் இங்கே கொட்டி வச்சுருக்கு, தண்ணி கீழே கொட்டி இருக்குது, யார் கொட்டினது, யார் ஊற்றினது அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அப்படி கேட்கும்போது எப்படி கேட்கணும், ஹூ ஸ்பில் த வாட்டர் ஹியர், ஹூ ஸ்பில்ட், ஈடி சேர்த்துனா பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும். ஹூ ஸ்பில்ட் த வாட்டர் ஹியர், ஹூ ஸ்பில் த வாட்டர் ஹியர், யார் இங்கே தண்ணி கொட்டி வச்சுக்கிறது சொல்லுவோம் இல்லையா, யார் ஊற்றுனது அப்படின்னு கேட்கும். ஓகே, சப்போஸ் யாரை பற்றி நீ ஊற்றுனியா, நீங்கள் டீ ஊற்றிருக்கே, டீ கீழே ஊற்றிருக்கே, கொட்டி கிடக்குதே, நீ ஊற்றுனியா அப்படி கேட்கப்போ, டிட் யூ ஸ்பில் டீ ஆன் த ஃப்ளோர், ஃப்ளோர் தெரியல, தரையில் நீயா டீயை ஊற்றுன, குடிச்சிட்டு இருந்தே ஊற்றிட்டியா என்ன அப்படின்னு கேட்கணும்ல. அப்போ டிட் யூ ஸ்பில் டீ ஆன் த ஃப்ளோர், ஆமாம் நான் தான் ஊற்றிட்டேன் தெரியாமன்னு சொல்லும்போது எஸ் ஐ டிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஐ ஸ்பில்ட் டீ ஆன் த ஃப்ளோர், இல்லை நோ ஐ டிடன்ட் ஸ்பில் த டீ ஆன் த ஃப்ளோர் அப்படி சொல்லலாம். சரியா, நான் தான் ஊற்றிட்டேன், இல்லை நான் ஊற்றலை அப்படி சொல்லும்போது எஸ் ஐ டிட், நோ ஐ டிடன்ட் சொல்லலாம். சரிங்களா. ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராணி ஸ்பில்ட் த சாஸ் ஆன் த டேபிள், டேபிள் மேலே சாஸ் வச்சுருக்கோம், எதை சாப்பிட்டுட்டு அந்த சரியாக மூடாமல் வச்சுட்டு என்ன ஆகிடுனா கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ராணி சாஸை வந்து டேபிள் மேலே கொட்டிட்டா அப்படி சொல்லும்போது ராணி ஸ்பில் த சாஸ் ஆன் த டேபிள். Who spilled the sauce on the table? Understood, okay? Did Ronnie spill the sauce on the table? Ronnie ஊத்தினாலா? Yes, she spilled the sauce on the table. No, she didn't. She didn't spill. Didn't வந்து spill மட்டும் வரும். சரியா, அது போட்டுருங்க. Did வந்துச்சுன்னா அது spill மட்டும் வரும், ed சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் no, she didn't spill the sauce on the table அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து லிக்விட் ஐட்டம் அதை ஊற்றுறது கொட்டிடுது அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் மேக் பண்ணலாம், சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ஓகே, they spilled the juice on each other. சம்டைம்ஸ் நம்ம ஜூஸ் என்ன பண்ணுவோம், ஷேக் பண்ணிவிட்டு மேலே கொட்டிக்குவோமே, பார்த்துருக்கீங்களா, செய்வோம்ல, சம்டைம்ஸ் மேலே ஊற்றிக்கும். ஸோ அந்த ஸ்கூல் லாஸ்ட் டே கூட என்ன பண்ணுவோம், இங்கெல்லாம் ஸ்பில் பண்ணிக்குவாங்க மேலே பசங்க, தண்ணி கொட்டிக்குவாங்க. ஸோ ஜூஸை வந்து ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ரெஷரோடு அடிக்கும்போது மேலே வச்சுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்போது தே ஸ்பில்ட் த ஜூஸ் ஆன் ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டாங்க, கொட்டிக்கிட்டாங்க, ஊற்றிக்கிட்டாங்க அப்படி சொல்லும்போது தே ஸ்பில் த ஜூஸ் ஆன் ஈச் அதர். டிட் தே ஸ்பில் த ஜூஸ் ஆன் ஈச் அதர், அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொட்டிக்கிட்டாங்களா, ஜூஸை ஊற்றிக்கிட்டாங்களா, தெளிச்சிக்கிட்டாங்களா அப்படி கேட்கும்போது டிட் தே ஸ்பில் த ஜூஸ் ஆன் ஈச் அதர். எஸ் தே டிட், ஆமாம் அவங்க அப்படி தான் செஞ்சாங்க, ஷார்ட்டாக சொல்லும்போது எஸ் தே டிட், இல்லைனா எஸ் தே ஸ்பில்ட் த ஜூஸ் ஆன் ஈச் அதர். இல்லை அப்படின்னா நோ தே டிடன்ட், இல்லை அவங்க ஊற்றிக்கல, தே டிடன்ட் ஸ்பில் த ஜூஸ் ஆன் ஈச் அதர். ஓகே, அது ஷார்ட்டாக சொல்கிறது, நம்ம சேர்த்து ஃபுல் சென்டென்ஸும் சொல்லலாம். ஓகே, கீதா ஸ்பில் த கஃப் சிரப், காஃப்னு சொல்லலாம், கஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கீதா ஸ்பில் த கஃப் சிரப் ஆன் த மேட். சம்டைம்ஸ் மேட் அந்த டேபிளுக்கு எதாவது போட்டிருப்போம், அது மேலே வந்து குடிக்கும்போது தவறி விழுந்துச்சுன்னு ஊற்றிட்டுருக்கோம், அதை நம்ம க்ளீன் பண்ண மட்டும் காலில் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டிக்கும். ஸோ அப்போது கீதா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது மேலே மேட்டு மேலே இந்த கஃப் சிரப்பை ஊற்றிட்டா, இருமல் மருந்து சொல்லுவோம் இல்லையா, கஃப் சிரப். அது கேட்கும்போது சப்போஸ் தெரிஞ்சிச்சு கீதா ஊற்றிட்டான்னு தெரிஞ்ச ஓகே, தெரியல திடீர்னு யாருன்னா வந்து அது மேலே காலை வச்சுட்டு ஸ்டெப் பண்ணிட்டோம்னா அப்போ ஹூ ஸ்பில்ட் த கஃப் சிரப் ஆன் த மேட், ஹூ ஸ்பில்ட் த கப் சிரப் ஆன் த மேட், யார் இது மேலே மேட் மேலே ஊற்றி வச்சுருக்குறது, யார் ஊற்றுனது அப்படின்னு கேட்கும்போது ஹூ ஸ்பில் த கப் சிரப் ஆன் த மேட். அப்போ அதுக்கு பார்த்தவங்க யாரும் சொல்லுவோம் இல்லையா, கீதா ஸ்பில் த கப் சிரப் ஆன் த மேட், கீதா தான் ஊற்றிட்டா அது மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ஸ்பில் அப்படிங்கிற வேர்டு வந்து கொட்டி விடுதல், சிதற விடுதல், தெளித்து விடுதல், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, மேலே தெளிச்சிக்கிட்டாங்க, கொட்டிட்டாங்க, ஊற்றிட்டாங்க, இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்பில் அப்படிங்கிற வேர்டை சொல்லலாம். அதாவது அது ஒரு வேர்ப், ஆக்ஷன் வேர்ட். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.